சூரிய குக் சேனலை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளும் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன சமையல் இன்றைக்கி செய்ய போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷல். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பாறை மீன் குழம்பு தான் செய்ய போகிறாங்க. வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம். பார்த்திங்கன்னா அடுப்பு பற்ற வச்சாச்சு. ஒரு வடை சட்டி எடுத்து வச்சுருக்கோம். வடை சட்டி இப்போ காஞ்சிச்சு. நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம். கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். பூண்டு ஒரு கட்டி, தக்காளி 3. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையும் இதிலேயே சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம பூண்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்து நல்லா வந்து வதக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நம்ம 3 எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த வெங்காயம் இதெல்லாம் நல்லா வந்து ப்ரௌன் கலராக மாறுற வரலும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் மாதிரி இருக்குது. இதில் வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியோட உப்பு வந்து கொஞ்சம் சேர்த்துட்டோம்னா தக்காளி வந்து நல்லா சீக்கிரம் வந்து வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா சேர்த்தாச்சு உப்பு. இப்போ நல்லா வந்து கலரி விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலராக மாற வரும். நல்லா வந்து வதக்கிடுங்க. இன்னும் நமக்கு வந்து ப்ரௌனாக ஆகணும். தக்காளி வந்து நல்லா இதாகணும். இப்போ இதில் வந்து நம்ம மிளகாப்பொடி, நம்ம வீட்லேயே அரைச்ச மிளகாப்பொடி வந்து சேர்த்துக்கலாம். 1 2 3 டீஸ்பூன் 4 டீஸ்பூன் இல்லாட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்குங்க. அவ்வளோதான், நம்ம மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி இதில் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து குண்டா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தேவையான பொருள் பார்த்திங்கன்னா புளிக்கரைசல், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை. இப்போ வந்து சட்டி காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயும் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் வந்து போட்டுக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து பெருங்காயம் தூள் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா வந்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்தாச்சு. இப்போ நம்ம புளி கரைசல் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா மீன் வந்து நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் தட்டு போட்டு மூடிட்டு, இப்போ பார்த்திங்கன்னா கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து உப்பு பத்தலை, அதனால் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ மீனை எடுத்து நம்ம அதில் போட வேண்டியதான். மீன் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கொதி வந்ததுக்கப்புறம் மேலே வந்து மிளகுத்தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுருங்க. நல்லா கொதி வந்துடுச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்து என்ன வீடியோ போடலான்னு சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் கொடுங்க. நன்றி.